இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் 6/12/2025 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:17 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 3:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் பிற்பகல் 12:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல விரைவாக பணியாற்றவும் செய்வீங்க. எதையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை கழிக்கவும் செய்வீங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கப்பட்ட வேலைகள்ல ஆர்வத்துடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல வருமான வாய்ப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் முன்னின்று செய்ய முடியும் என்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுக்கான பெருமையும் புகழும் வந்து சேரும். சாமர்த்தியமாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையையும் வேகத்துடனும் செய்வதை விட விவேகத்துடன் செய்வதும் நல்லது. யார் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாங்க. பிள்ளைகளினால உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில மதிக்கவும் படுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணைக்காக செலவுகளும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவுவதற்கான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வேலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நினைத்ததை விட அதிகமாகவும் இருக்கும். வேலையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று உங்களுடைய வேலை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் எப்பொழுது விலகி சென்று விடுவாங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். உத்தியோகத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல பொறுப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2,
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில் ஏதாவது குழப்பங்களும் இருக்கும். இதனால முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இன்று பல வகைகளிலும் சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதுமைகளை புகுத்தவும் செய்வீங்க. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய சூழ்நிலைகளும் உயரும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன அமைதியும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வும் இருக்கும். மற்றவர்களினால உங்களுக்கு நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. அதற்கான முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து செய்வதும் நல்லது. அவசரமாக முடிக்கின்றோம் என்று அரைகுறையாக முடிக்கவும் வேண்டாம். அரசாங்கத்துல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை சரி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுக்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு தொடர்பான வேலைகள்ல நிதி ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல நீங்க சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணியாட்களினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சமயோஜிதமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மனை தொடர்பாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீடு மனைகளை வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் உண்டாகும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் உண்டாகும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
லட்சியங்களை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. சில மாற்றங்களும் ஏற்படலாம். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தற்பொழுது இருக்கின்ற பணியில திருப்தியின்மையும் ஏற்படலாங்க. சிலருக்கு புதிய வேலைகளை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணையை அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தாமதமானாலும் சில வேலைகளை செய்து முடித்து வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகள் தடையில்லாமலும் நிறைவேறும். அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். சில இடையூறுகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். என்று சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. புதிய வேலை கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தைரியமும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வேலையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பரபரப்பான நாள் என்றும் கூறலாம். வேலையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று பணிகளை சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நிறைவாகவும் உணர்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சிக்கல்களும் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். வாய்ப்புகள் நிறைந்தும் காணப்படுங்க. முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எளிமையாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறனுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊக்கத்தொகையாக பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று மன மகிழ்ச்சியுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற விசேஷத்தை பற்றி பேசவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அமைதியும் உண்டாகும். எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். உடலை வருத்தி கொண்டு இருந்த ஒரு சில நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க.
கையிருப்பும் அதிகரிக்கும். மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக சில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலத்துடனும் இருப்பீங்க. இரவு நேரத்துல பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். ஒதுங்கி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசாங்கத்துல அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் குறையும். வணிக திட்டங்கள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. தாயின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாமன் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்லெண்ணம் கூறலாங்க. நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. யதார்த்தமாக பேசவும் செய்வீங்க. அதே சமயத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கவும் செய்வீங்க. திறமைகளுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நயமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் யாரிடத்திலையும் திணிக்கவும் வேண்டாம். அமைதியாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் உயரும். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டு சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனநிலையில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருட்களை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம்.
மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. காலையிலேயே நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. கடினமான நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால சில கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் துறையில இருப்பவர்களிடத்துல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்ததை விட அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். தடைப்பட்ட சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவற்றில லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல அனுபவத்தின் மூலமாக புதிய பாதைகளும் தென்படும். பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரலாம். பணியிலும் மும்முரமாக மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். நிதிநிலையில கடினமான தன்மைகளும் மாறும். சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் செலவுகளும் இருக்குங்க. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. அதற்கான வருமானமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. போட்டியாளர்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. கண்ணும் கருத்துமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வர வேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை மறக்காமல் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்துக் கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. ஒருவரை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பதறாமல் பக்குவமாக பேசுவதும் நல்லதுதாங்க. கவனமாகவும் நடந்தும் கொள்ளுங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல உங்களுடைய அதிகாரமும் இருக்கும். நிதி நிலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வீட்டுல சில சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இதற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். உங்களுடைய கோபத்தை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரம் தொடர்பாக போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யும். கால்கள்ல சின்ன சின்ன வலி உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும்.
உத்தியோகத்துல அளவாக பேசுவதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை சற்று குறைவாக தங்க இருக்கும். இதனால் உங்களுடைய வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. சில தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்களும் நடைபெறும். என்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று புன்சிரிப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எதிரியாக பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஓரளவு பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத லாபமும் இருக்கும். முக்கியமான விஷயங்களை துணிச்சலுடனும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். என்று உங்களுடைய புகழும் பெயரும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட இருந்து ஏதாவது பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. சில நுட்பமான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் வேலைகளை செய்வீங்க. போட்டியாளர்களினால தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. சில பயண செலவுகளும் இருக்கும். வாகனத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே போராடி முடிக்கவும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில அவசியமில்லாத கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகள்ல குறிப்பிடத்தகுந்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து போதுமான ஆதரவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இருந்து பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்ற வேலைகள்ல சக பணியாளர்கள் கிட்ட இருந்து பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த தகராறுகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஆலோசனைகளை பெற்று புதிய முதலீடுகள் செய்வதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி வரையும். என்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியத்துடனும் உறுதியுடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை பாராட்டவும் செய்வாங்க. நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உரையாடல்களும் நடைபெறும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகளை நடத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருமானத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு அடைய விடவும் வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தொழில கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. லாபமும் இருக்கும். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் என்று வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல நன்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக என்ற செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். வேலையில சக ஊழியர்களுடைய கருத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை நிதானத்துடன் கேட்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வணிக உறவுகளினால இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. வேலையில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மன அழுத்தங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். தொழில்ல ஏற்பட இருந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. எதிர்பாராத செலவுகள் கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இதனால உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. ஆனால் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கடமை உணர்வுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இதனால் திருப்தியாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களின் மூலமாக மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கடினமான முயற்சியின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. தடைகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். உங்கள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். நிதிநிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று சிரமப்பட்டாவது வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நல்ல பலன்களும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வரவேண்டிய சில நல்ல பலன்களும் வரவும் காண்பீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று பிள்ளைகளுடைய போக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. என்று அடுத்தவர்கள் யாராவது மீது சின்ன சின்ன குறைகளை சொன்னாலும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். என்று வீட்டு தேவைகளை நல்லபடியாக பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல அதிகமாக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இன்று நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும்.
நண்பர்களுடைய வழியில உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல தடைப்பட்டு இருந்த சில வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சிக்கல்கள்ல சிக்காமல் இருப்பதே நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது தாங்க. செயல்கள்ல பொறுமையாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பொறுப்புடனும் செயல்படுவதும் நல்லது. தடைகளும் நீங்கும். இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடுமையான வார்த்தைகளை உறவுல பயன்படுத்தவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களும் வசூலாகும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. நேர்மையும் நியாயமும் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அவசியமான நேரத்துல வரவேண்டிய பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இரவு நேர பயணங்களை எச்சரிக்கையாக மேற்கொள்வதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று சில வேலைகள் தடைப்பட்டு இருந்தாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடன் இருந்து வந்தாலும் நீங்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவும் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மன சஞ்சலங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வழியில ஏதாவது ஒரு வேலைக்காக அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆலோசனைகள்ல கவனமாகவும் இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விளைவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். என்று புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராட்டத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க.
நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்களை எதிர்பார்த்து இருந்த வேலைகள் சுமூகமாகவும் முடியும். கல்வியில பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல துணிச்சலான செயல்பாடுகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசு உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நியாய தர்மப்படி பேசுவதும் நல்லது தாங்க. சிலர் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவணைகளை நல்லபடியாக கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. என்று குடும்ப விஷயத்தை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கையும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. அலுவலகத்துல மேன்மையான சூழலும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கோபங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளின் மூலம் பணவரவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.